behalf of whole Webzone team, a very warm welcome to our chief guest, Mr. Naresh Singh, Financial Planning and Analysis at Asia Brown Boveri Limited. And we would also like to invite our beloved freelancers to the annual meet 2026 here in Bengaluru. வணக்கம், என் பேர் ஜெயக்குமார். எம்ப்ராய்டரி ஃபீல்டில் 25 வருஷமாக இருக்கிறேன். திருப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எம்ப்ராய்டரி பேசிக்காக கற்றுக்கிட்டேன். அப்புறமா சென்னை வந்து ஃபஸ்ட்டு வீலீடு அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஒரு 1.5 வருஷம். அப்புறம் இன்ஸ்கிரைப் அங்கே ஒரு 1.5 வருஷம் பண்ணேன். அப்புறம் துபாய் போனேன். அப்புறம் திரும்ப வெப்சோன் வந்து ஒரு 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கூட. ஆமாம். ஆக்சுவலாக நான் இப்போது சென்னைக்கே புதுசு தான். வெஜிடேஷன் தொடங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் கற்றுக்கிட்டது எல்லாமே துபாயில் தான். ஆக்சுவலாக நான் ஒரு சிஸ்டம் இன்ஜினியர். நான் அதை பேஸ் பண்ணி தான் துபாய்க்கு போனேன். பட் விசா முடிகிற டைம் ஆச்சு. ஜாப் சரியான ஜாப் கிடைச்சிது, ஆனால் சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஏதோ பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நான் இந்த ஃபீல்டில் போயிட்டேன். ஃபஸ்ட்டு மிஷின் ஆப்ரேட்டர் தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீ சிஸ்டம் நாலேஜ் இருக்குல்ல, ஸோ நீ டிசைனும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சென்னையில் ஃப்ரீலான்ஸில் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே எந்த கம்பெனியும் ஒர்க் பண்ணல. ரிட்டர்னிங்லாம் போயிருக்கேன் இன்டர்வியூ. பட் வேறு எங்கேயும் பேக்கேஜ் கம்மியாக இருந்தால் எங்கேயும் போகல. ஸோ இப்போ வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சைடில் சாரோட ஒர்க்கு இது பண்ணி நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செஞ்சிருவிடாமல். இயர்ஸ் வந்து ஃபீல்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நல்லா ஆக்டிவ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க. ரிட்டர்னில் ஒரு 5 இயர்ஸு, வீலியில் ஒரு 5 இயர்ஸு, கலர்ஸ் வேலிஸு நம்ம சார்கிட்டே ஒரு 5 இயர்ஸ், லாஸ்ட்டாக 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்க கிராஃபிக் டிசைன். மார்னிங் ஆல். நான் நியர் இந்த ஃபீல்டில் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்டாலியன் இன்ஸ்கிரைப் வந்து டீயில் ஒரு பொசிஷன் இருந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 இயரை வந்து ஜோனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பிரவீன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போனால். ஃபினான்ஷியல்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயரை நான் கொஞ்சம் மெடிக்கலி கொஞ்சம் இதுவாக பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. வந்து 20 வருஷமாக வந்து டீலர்ஷிப் இருக்கேன். வெப்சோனில் வந்து ஒரு 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன். நான் ஃபஸ்ட்டு 2005 ரிட்டர்ன் ஜாயின் பண்ணேன். ஸோ 2005 to 2015 ஒர்க் பண்ணேன். டென்னிஸ் ஒர்க் பண்ணேன். ரவி சார் ஃப்ரீலான்சிங் ஜாப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நான் தான் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்னிங் விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு பிடியில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரைப் ஆஃபீஸில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது கோவிட் டைம்லாம். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ரெவ் இண்டஸ்ட்ரி ரீஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். I'm coming from Chennai. I'm past working in Netani Creativity Solution in 2 years experience. Then I working on MNC company shop. In that area, that office in 6 month only experience. Sir கிட்ட வந்து லாஸ்ட் 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிராஃபிக் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப சாரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இதனால என்னோட ஃபைனான்ஷியல் ரொம்ப பூஸ்ட் ஆச்சு.
thanks to website graphics, and thanks to all. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேந்திரகுமார். நான் சென்னையில் வந்துருக்கேன். நான் டிஜிட்டேஷனில் ஒரு 11 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எம்ப்ராய்டரியில் ஆப்ரேட்டர், ஃப்ரேமர், அங்கேயும் டிஜிட்டேஷன் கற்றுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரைப் தான் எனக்கு ஆஃபர் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அங்கே போய்ட்டு ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டிசைனிங் கற்றுக்கிட்டு வீட்டில் போயிட்டு ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணி செல்ஃப் லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இப்போ லிட்னியில் ஒர்க் பண்ணிட்டேன். My name is Srinivasan. I am working in WebZone for the past 5 years. From 2006, I working in Italy for the 10 years. Then I come to WebZone for 1 year. Then I go to Inscribe for 5 years. Then now for 5 years I working here. I am a senior designer and also artwork. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சோமசுந்தரம். நேட்டிவ் வந்து எனக்கு திருநெல்வேலி. இப்போ சென்னையில் கூடாஞ்சேரியில் இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 8 மந்த்தாக நான் வெப்சைனில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீலான்ஸராக. எனக்கு மற்ற இடங்களில் ஒர்க் பண்ணுறத விட இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அரௌண்ட் 18 இயர்ஸ் மொபைலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நெட்டனில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் ரீலீடு, அப்புறம் கலர்ஸ் வேலின்ற ஒரு பிராண்ட். ஸோ நான் இங்கே போயிருக்கேன். Good morning all. Wish you all a very happy new year. Maybe I will keep my speech mixed with English and Tamil. Yeah. And first of all, I would like to thank my beloved friend Praveen and WebZone team for inviting me on this wonderful occasion. A short introduction about myself. So my name is Naresh Singh, born and brought up from Chennai, but settled in Karnataka since 20 years. I currently work as a FP&A controller with ABB Limited. So for those of you who are not aware of ABB, so ABB is a global leader in the electrification market, and we have business spanning across the globe. Yeah. I've been with ABB since 2018. Coming to the start of my career, so in the career in 2004 I started as a commercial executive in a manufacturing company. I worked in core manufacturing companies for almost like 9 years, and then after that I moved to Honeywell. So Honeywell, I'm sure you must be aware of the company. So Honeywell was also a global company. That is where I started gaining the global exposure. So as part of my work, I have traveled to the US, the UK, and also European countries. Yeah, I'm an MBA graduate. And I'm still studying. I'm pursuing my cost and management accountancy course. So one thing, over the past 20 years, what has constantly kept me motivated is continuous learning. So what I feel is the learning should never stop.
So the moment you stop learning, then our growth gets arrested. So you can't get any further. So that has always been my standpoint as far as the learning is concerned. So wherever possible, I also try to share the knowledge that I possess, because when we keep the knowledge within ourselves, it is of no use. I have heard people saying that personal development is all about career growth and progression. I would like to differ from that opinion. If the batsman is staying in the crease for more time, then he can he can observe the bowler, he can observe the pitch, the conditions, and then he can adapt to the conditions. So that is what it is. Yeah, I would like to once again thank the Resort team and my friend Praveen for giving me this excellent opportunity. And I wish you all a good luck and ஏபி எடிட் பண்ணலாம் இப்போ வந்து இஷ்யூ என்னன்னா நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்தனால அந்த இது வந்து பிடிஎஃப் ஆஃபீஸ் இங்கிலீஷ் ஐரோஷன் சென்டர் பண்ணி லோயர் வெர்ஷன் ஐரோஷன் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் ஜெகன் நான் அவர் கொடுக்கறல அது என்ன வெர்ஷன் ஜெகன் அது 2015 ஐரோஷன் தான் ஓரளவு இருக்கிற ஐயர் வருஷம் மேல இப்போதைக்கு போனா நம்ம ஏஐ யூஸ் பண்ண முடியாது நம்ம பண்றது அதுதான் பட் சிஎஸ் 2020 வெர்ஷன் ஃப்ரீயா கிடைக்குது, ஈஸியா எடுக்கலாம். எடுக்கலாம், அது மாதிரி எடுத்து போட ஏஐ வெர்ஷன் கெட்டிங் பேசிங் வெப்சைட்ல எல்லா சாஃப்ட்வேருமே ஃப்ரீயா இருக்கு. நீங்க ஒரு லிங்க் கொடுத்தீங்க. ஆமா, கெட்டிங் பேசிங் வெப்சைட்ல ஃப்ரீயாவே எல்லாமே இருக்கு. அது எடுக்கலாம், நீங்க எடுத்தா கூட அத நீங்க என்னன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏஐ வந்து அட்வான்ஸ் ஏஐ வந்துருக்குல, அது யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 60 GB RAM போடணும். இப்போ RAM SSD எல்லாம் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ. அந்த ஒரு இது இருக்கு. அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நமக்கு என்ன தேவையோ அது இருக்கு. ஜெனரலா நம்ம என்ன வெர்ஷன் அது நம்ம இந்த மாதிரி இல்ல சார், கிளைண்ட் வந்து என்ன வெர்ஷன் கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க. the most சேவ் பண்ண சொல்றீங்களோ நாங்க அதை சேவ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் சில பேஜ் மட்டும் அந்த மாதிரி சேவ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஹையர் வெர்ஷன்ல தான் அவங்க சேவ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து என்ன இதா ஃபிக்ஸடா ஒரு வெர்ஷன் சொன்னீங்கன்னாக்கா நாங்க கண்டிப்பா அதுலயே சேவ் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இதோட ப்ராப்ளம் வந்து CS2 ஒன்னு CS3 ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா CS6 பண்ண கூட அதிகமா கேக்குறாங்கன்னு பாருங்க. கிளைண்ட் வந்து லோவர் வெர்ஷன் தான் சார் கேக்குறாங்க. என்ன அதுவே அது ஹையர் வெர்ஷன் ஃபைல் அம்ச்சா கூட கிளைண்ட் நீங்க பேசணும். சில கிளைண்ட் வந்து ஸ்பெக்ட் இருக்கும், இது பேர் வேற சொல்லிட்டு அது நீங்க வந்து இன்ஜெக்ஷன்ல போடும்போது இதோட CS ஃபைல் ஒவ்வொரு கிளைண்ட் ஒவ்வொரு மாதிரி போடும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கிளைண்ட் ஸ்பெக் மட்டும் அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த ஸ்பெக் நம்ம போட்டானா உங்களுக்கு ஃபாலோ பண்ணா எங்களுக்கு ஃபாலோ ஈஸியா இருக்கும். இந்த கிளைண்ட் வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பெக் கிளைண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களே ஜெனரலா மெயில் அனுப்பும்போது கொடுத்துறாங்க. ஜாப் அனுப்பும்போது சார் ஆர்ட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஹையர் வெர்ஷனே யார் ப்ரிஃபர் பண்ணுங்க சார்? எல்லாமே லோவர் வெர்ஷன். அத உங்களுக்கு என்ன அவுட்புட் கேட்டா எல்லாரும் எல்லா கிளைண்ட்ஸ்மே இப்போ டிஜியாவது சில பேர் ஹையர் லெட்டர் ஈ அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அடிக்கணும்னா ரெடி இப்போ இது வந்து இந்த திக்னஸ் 1 mm போச்சு, கேப் வந்து 1 mm போச்சு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக கிளியராக தெரியும். அப்போது இது ஒரு mm, இது ஒரு mm. அப்போது 1 2 3 mm. இது ஒரு கேப் ஒரு mm, இந்த கேப் ஒரு mm, மொத்தம் 5 mm ஆயிடுச்சு. இந்த 5 mm கீழே வந்துச்சுன்னா 4 mm ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடைஞ்சிடும். டெக்ஸ்ட் வந்து அந்த இ லெட்டர் வந்து அடைஞ்சிடும். அதுதான் மினிமம் 5 mm வேணும். நெக்ஸ்ட் திக்னஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 mm அடிக்கணும். ஏன் 1 mm அடிக்கணும்னா இந்த இது வந்து இந்த ஜிக்ஜாக் மாதிரி அடிக்கணும். இப்படி அடிக்கும்போது சாட்டின்னு இதுக்கும் டிஸ்டன்ஸும் இது டிஸ்டன்ஸும் 0.7 mm பஞ்ச் ஆகிட்டு திருப்பி இங்கே பஞ்ச் அடிக்கும்போது 0.7 டிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த நம்ம கொடுக்குறதே வந்து 0.7 0.8னா உங்களுக்கு பக்கத்து பதில் அடிக்கும். இப்படி பக்கத்து பதில் அடிக்கும். த்ரெட்டு வந்து சாரி கிளாத் வந்து உங்களுக்கு கிளியர் டிஸ்டன்ஸ். இதுதான் 1 mm ப்ளஸ் ஹைட்டு வந்து 5 mm வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளாத் பார்த்தோன்னா அதில் நிறைய டைப் கிளாத். மெயின் வந்து போலோ கிளாத்து, நெக்ஸ்ட்டு காட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெட் கிளாத்து. இதில் பிரச்சனை எங்கே வரும்னா நெட் கிளாத் தான். ஏன்னா கிளாத் வந்து ஸ்ட்ரெச்சு ஆகும். படிக்கும் போது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னு தெரியும்.
அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்துன்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கணும்னா நார்மலாக வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி அடிக்கும்போது சப்போஸ் இங்கே தான் நம்ம நிறுத்தணும்னா நம்ம இந்த நிறுத்தக்கூடாது, இதுவரை அடிக்கக்கூடாது. ஒரு மினிமம் 0.2 mm வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். அதாவது வெர்டிகலா இல்லை ஹாரிசான்டலா இப்படி அடிக்கும்போது டெக்ஸ்டோட ஹைட்டை பொறுத்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 mmனா நம்ம 0.2 mm வந்து கம்மி பண்ணுவோம். சப்போஸ் டெக்ஸ்ட் வந்து 20 mm தாள் அடிக்குதுன்னா நம்ம வந்து இது வந்து 0.5 mm வந்து உள்ள தள்ளி அடிக்கணும். அப்போ அந்த 0.5 mm டவுன் அடிக்கும்போது லெட்டர் சிக்கும் ஓக்கும் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அதே மாதிரி லெட்டர் சிக்கும் ஓக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்படி அடிக்கும்போது ஷிங்கேஜ் ஆகும். இப்படி அடிக்கும்போது ஷிங்கேஜ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைனை விட்டு அந்த ஓவும் சியும் கொஞ்சம் மேலே எடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஷிங்கேஜ் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகும். இப்படிமே அடிக்கும்போது இந்த ஓசி அடிக்கும்போது மேலே அடிக்கும்போது பக்கரிங் ஆகும். இப்படி வெர்டிகல் அடிக்கும்போது இல்லை ஆர்ஜின் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும், உள்ள தள்ளி அடிக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கும். இப்போ சரியான சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு பாக்ஸ் வருது, இப்படி ஒரு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுக்கெல்லாம் கேப் கொடுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இங்கே கேப் இருக்குது, நீங்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து இங்கே கேப்பு தான் இருக்கும். அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம இங்கேயே வச்சு அடிச்சோம்னா ஃபுல்லாக வச்சு அடிச்சோம்னா இதுக்கு மேலே வந்து ஏறிடும். மேலே இந்த வெட்டிகளுக்கு இந்த ஆர்டினல் தள்ளி அடிச்சோம்னா அங்கே உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். இதுதான் மெயின் டிசிஷன் இருக்கிற ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து PDF கன்வெர்ட் பண்ணுறேன். 8 வச்சுக்கலாம். சந்தோஷப்படுறேன். இல்லை இது எப்படியே பார்த்து நல்லா தான் இருக்கு. இல்லை இது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். Your honest thoughts, ideas and suggestions. Now comes one of the most exciting parts of the day. We are proud to recognize our star freelancers who have shown great performance and exceptional contribution and consistency throughout the year. The special awards are based on monthly production value. As per the implementation during the year 2025, Freelancers Benefit Scheme has been introduced to compensate for the production value during the holidays of month of December. Based on your productivity value during the year 2025, special amount will be added to your December 2025 invoice payment. We would like to thank you for all your efforts, support and hard work during the year 2025. Now, we move on to the award session, the most prestigious Freelancer Star of the Year award. For the stand-up professional who define excellence and reliability all the year long, the award goes to the most prestigious Freelancer Star of the Year 2025. The award goes to Jayakumari. எப்படியே பாருங்க. Hero who quite behind the scenes who drives our biggest wins. The award goes to Jagan B. Trusted collaborator
who has become a foundation of our success. The award goes to Joseph. Chiri Joseph. The Calm Under Pressure Award for the steady hand who stays focused and delivers when the stakes are highest. The award goes to Mahendra Kumar. காம் அண்டர் ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ரிலாக்ஸாக எவ்வளோ அடித்தாலும் தாங்க அதான் அப்படி காம் அண்டர் ப்ரெஷர் இவ்வளோ நம்ம பொறுமையாக கேட்டு ஆமாம் இங்கே பாரு இப்படி The Extra Mile Award for the individual who does not just meet the brief but always adds something extra. The award goes to Bhaskar. The award goes to T.R. Kamal Hassan. King of Deadlines Award for the person who treats every deadline as a sacred promise and never misses a beat. The winner is L. Srinivasan. King of Deadlines. Congratulations. Innovation and Teamwork, Innovation and Creativity Award, recognizing the visionary who brings fresh ideas and unique solutions to every project. The award goes to MP Somasundaram. Still it is. எல்லாமே அந்த பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேரம் ஓகே. பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும். பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படிச்சேன். 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படிச்சேன். நான் படைச்ச ஞானமெல்லாம் யார் கொடுத்தா சாமிதான். எடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான். தொட்டி மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. துளியிலே
ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா வாழ்நாள் தோறும் இனிதான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா என்னை எட்ட நின்று என்னை சுட்ட நிலா ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சும் அவள் பேரை நாடும் அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மனம் பாதி முகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும் புத்தரித்து ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு தோப்போடு சேராதோ காற்று பனி காற்று வினாத்தாள் போலிங்கே கனா காணும் காளை விடை போலே அங்கே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலும் பொட்டுரைத்து ஒரு வட்ட நிலா சிறு புன்னகையில் என்னை சுட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட